वेदांत देशीय नारायणादेवं श्रीरंगनाय திருமதோக்கும் திருவேங்கமையான் தாவரச்சந்திரமணியோர்வானையாளர் வாழ்வார்க்கு கோவலமும் வாழ்வு ஸ்ரீமத்வேதாந்தராமாது திருமாவந்த வேதாந்த யுக்தம் சிவஸ்ரீவாயோகி பிரபுபதியோர்த்திகள் சம்பாரம் சிவஸ்ரீரங்கநாதார்த்தி மணிமயாப்ராப்தம் ஸ்ரீமத்வேதாந்தராமாது மணிமபலம் நந்தையே தேசிகேந்திரம் வேதாந்த லக்ஷ்மணமுனீந்திர சாஸ்திரோகம் துப்பாதையும் மகவீராஜம் கையந்தையும் முதல ஊர் பரிசமம் ஸ்ரீரங்க லக்ஷ்மணமுனி கரணம் பிரபத்யே பாவலரும் தமிழ்மறையும் பயனே கொண்ட பாண்டெருமாள் பாடியதோர் பாடல் பத்தில் காவலனும் கணவனுமாய் கலந்து நின்ற காரானை கருப்புரணம் கண்டதின்பு கோவலனும் கோமானுமானவன்னாள் குறவை உனை கோவியர்தம் குறிப்பே கொண்டு கேவலுடன் தெரியாத விடைபோல் சேர்ந்து தீவினையோ தனிமேலாம் தீர்ந்தோம் நானே கடையின்றவர்கள் சரியான கடலதனை இடையுமிடாது கிடைக்கிலும் ஈதளவின் தனியார் விடையுடன் என்றவன் மெய்யருள் பெற்றனல்லோ அடைய வரித்துரைக்க அடியோம் மனிதனே கடையன்றவர்கள் சரியான கடலதனை இடையவிடாது கிடைக்கிலும் ஈதளவின் தனியார் விடையுடன் ஏழந்தவன் மெய்யருள் பெற்றனல்லோ அடைய அறிந்துரைக்க அடியோ மறிந்தரனே. கடையும் அதாவது பெருஞான கடல், அபரிச்சேத்தியமான ஞான கடல். அபரிச்சேத்தியமான ஞான கடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க அத்தியாத்ம சாஸ்திரம். பரமபுருஷனான ஸ்ரீபதியான பகவான், வேதவேத்தியனான பரமபுருஷன், அவருடைய சொரூப சுபாவங்கள் இந்த ஜீவனாக நம்முடைய சொரூப சுபாவங்கள் இவர்கள் இருவருக்குரிய உரியதான சம்பந்தம் இவைகள் தான் அத்தியாத்ம சாஸ்திரம் செய்யும். அத்தியாத்ம சாஸ்திரத்தை அது ஜீவபர யாத்தாத்மிய ஞானம் அப்படின்னு பேரு. ஜீவனாக தன்னை பற்றின ஞானம், பரமபுருஷனை பற்றின ஞானம், அந்த பரமபுருஷனுக்கு ஜீவன தனக்கு உள்ளதான சம்பந்த ஞானம். இந்த பராபர தத்துவ ஞானம் இருக்கு. இந்த பராபர தத்துவ ஞானம் தான் இதுதான் பெரும் ஞானம். பெரும் சப்தத்துக்கு மகா அப்படின்னு சம்ஸ்கிருத மகான தமிழ்ல பெரும். சம்ஸ்கிருத மகான சப்தத்துக்கு என்ன சொன்னா பரிச்சேதிக்கொண்டாது. அபரிச்சேத்தியமான ஞான கடலாகிற அத்தியாத்ம சாஸ்திரமாகிற ஜீவபர யாத்தாட்சி ஞான ரூபமான இந்த சாஸ்திரம். இதான் சகல வேதங்களுடையதான சாரபூதமான சாஸ்திரம். இந்த பெருஞான கடல் அதனை இடையமிழாது கிடைக்கிறது. இடையமிழாது கிடைக்கிறதுன்னா நடுவில் அது அமிழ்ந்து போகாமல் அதை நீந்தி கடப்பவர்களாயும், இடையமிழாது கிடைக்கிலும் இடையமிழாது அதை கடந்தாலும் கூட கடையில் திரளவர்கள் ஈதென்பது ஈது அழகு என்று அறியார். ஈது அழகு என்று அறியார். இந்த ஞானத்தினுடைய இந்த அபரிச்சின்னமான ஞான சாகரமாகிற இந்த அத்தியாத்ம சாஸ்திரத்தினுடைய இந்த ஜீவகர யாத்தாட்சி ஞானத்தினுடைய முடிவு இதுதான். இதுதான் அதனுடைய அளவு என்பதை அறிய மாட்டார்கள். யார் அறிய மாட்டார்கள்? பெருஞான கடலதனை அமிழாது கிடைக்கும் நடுவில் மூழ்கி போகாமல் அதை கடந்தாலும் கூட கடையன் திரளவர்கள் இது அளவு என்று அறியார். இந்த சாஸ்திரத்தினுடைய அளவை, இந்த சாஸ்திரத்தினுடைய இதான பரிசேதத்தை அறிய மாட்டார்கள். இந்த கடையன் திரளவன் அப்படிங்கிறது ரெண்டு விதமான அர்த்தம். கடையன் அப்படிங்கிறது ருத்ரனுக்கு பேர்.
மிகுந்த ஞானம் அவரும் சர்வஜன்னு பேருடையவனா மிகுந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவனு சாஸ்திரங்களால ஸ்ரீமத் பாகவதத்திலேயே சங்கராது ஞானமிச்சி அம்பிச்சேன்னு சொல்லது. அந்த கடையம் திரள் அவர்கள் ரெண்டு அர்த்தம். ஒண்ணு ஒரு கடையம்னா ருத்ரம், அந்த ருத்ரனுடைய திரள்னா அவனுடைய தேஜஸ், அவனுடைய ஞானம், அவனுடைய ஞானம் பற்றி தேஜஸ் இவைகள் எல்லாம் அவனுக்கு சமமான கடையம் திரளவர்கள், அவனுக்கு சமமான ஞானாதி தேஜஸ்களை பெற்றவர்களாக இருந்தவர்கள் கூட பெருஞான கடலதனை விலை அமையாது கிடைத்தது நீதல் அறிந்தறியா அப்படின்னு ஒரு அர்த்தம். அது கடையும் திரள் அவர்கள் அப்படின்னாக்க அந்த ருத்ரன் இருக்கானே அவனுடைய அனுகிரகத்தாலே இல்லையா ஞானத்தை பெற்றவர்கள் ஒரு அர்த்தம். கடையம் திரளால் பெற்றவர்கள் கடையம் திரளவர்கள், அல்லது கடையம் திரள் அவர்கள் அப்படின்னாக்க கடையினுடையதான திரளை உடைய அவர்கள், அதாவது இந்த ருத்ரனுக்கொப்பான ஞானத்தை உடையவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அது ருத்ரனுடைய அனுகிரகத்தால் ஞானத்தை பெற்றவர்கள் ஒரு அர்த்தம். ரெண்டுல எதுவானாலும் அவர் கடையம் திரளவர்கள் ருத்ரனுடையதான அனுகிரகம். அவன் அப்படிதான் சொல்ல மாட்டான், அவன் பெருமாள் தான் சொல்லுவான். பெருமாள் தான் இந்த பால் கொடுத்து சொன்னார். அது சுவாமி பரவத்து சாதிக்கிற மாதவனே பதினெட்டு வைக்கின்றான மடிவேந்தி மயம் தீர்த்த வந்த தேவன். சிவன் கையில் அக்னி வச்சிருந்தான். இதுதான் அந்த நடராஜனா தான் சொல்றேனே ஒரு கையில் அக்னி வச்சிருந்தான். கையில என்ன எதுக்கு அக்னி வச்சிருந்தான சத்தியம் பண்றான். கையில் அக்னி மடிவேந்தி மயம் தீர்த்தவன் நம்முடைய அஞ்ஞானத்தை போக்குறதுக்காக சத்தியம் பண்றான். என்னன்னா மாதவனே பரம், ஸ்ரீபதியான பகவான் தான் பரதத்துவம் இல்லையா. மாதவனே பரம், அவரை தவிர வேறொரு பரதத்துவம் இல்லை என்று அயோகவில் அநியோகவில் சேர்ந்த ரெண்டு நாளையும் ஸ்ரீபதியான பகவானுடைய பரத்துவத்தை லோகத்தில் உள்ளவர் எல்லாரும் அறியும்படியாக கையில் அக்னி என்று சத்தியம் பண்றான். பாவம் நல்லவன் பெருமாள் இது பண்ணார். அவனை தூக்கு ருத்ர மகாபாகோ மோக சாஸ்திராணிக்காரைய ஜனங்க போய் ஏமாத்து இந்த மாதிரிலாம் இல்லையா உன்னதான் பரதத்துவமாகவும் நீ கொடுக்குற அல்ப பலன்களையே இல்லையா சுகாசமாகவும் நினைக்க முடியா இல்லையா உன்னை ஜனங்களை வகப்படுத்தி உன்னை ஆராதிக்க வச்சு அல்ப பலன்கள்லாம் கொடுத்து இல்லையா இதெல்லாம் பண்ணிட்டு பெருமாள் தான் அவனுக்கு நியமிச்சிருக்கேன். ஆனா ஈஸ்வரன் எல்லாத்தையும் புண்ணிய பார்க்கறது கர்மானுகூலமாகத்தான் பண்ணணும். அது மிகப்பெரிய பாகவதப்பட்டவர்களை அவர்களை வீழ்த்துவதற்காக அவர்களை பரமபுருஷார்த்தத்துக்கு தகுதியற்றவர்களாக பண்றதுக்காக இது பண்ணாம இருந்தாங்க. கௌதம கௌதமன் ஒரு மகிழ்ச்சி பரம கார்த்திகர் இல்ல அதற்கு இவரெல்லாம் அங்காரப்பட்டாங்க. ஒரு விஷயம் இருந்தது. ஒரு சமயம் ஒரு கடுமையான 12 வருஷ காலத்துக்கு பூமியில ஒரு பூச்சி விட்டு விளையாடுறதுனால அப்படி ஒரு கடுமையான பஞ்சம் இருந்தது. அந்த சமயத்துல கௌதமருடைய ஆசிரமத்துக்குள்ள மட்டும் அவருடைய தப்போபலத்தினால நிறைய தீர்த்த சமுத்தியம் நிறைய இல்ல தானியம் பழங்களை எல்லாம் விளைந்து எல்லாம் திருவாரூர் தபசுக்கும் நிரூபிக்கணுமா எல்லாம் இருந்தது. அதனால இந்த விஷயங்கள்லாம் என்னன்னா தங்கள் இப்ப பாழஞ்சி போன ஆசிரமத்தை விட்டு எல்லாரும் கௌதமருடைய ஆசிரமத்துல போய் அங்க போய் இருந்தா கெஸ்டா இருந்தா கொஞ்ச நாள் பேசுது. சில விஷயங்கள் பேசி பஞ்சம்லாம் தீர்ந்து போச்சு. இதெல்லாம் அங்கங்கே எல்லாம் மழை வச்சு எல்லாருக்கும் சமுத்திரமா ஆகிடுச்சு. இவர்கள் தங்கள் இடத்துக்கு திரும்பி போறாங்க. போகும்பொழுது அவ என்ன புத்தி தோணுச்சுன்னு கேட்டா நாம இப்ப சாம நம்ம எழுவத்துக்கு போனோம்னா இந்த விஷயம் எல்லாம் பாரு இதெல்லாம் வெறும் பயம், இதுக்கெல்லாம் ஒன்றும் சக்தி இல்லை. இதெல்லாம் பஞ்ச காலத்துல கௌதமத்தை போய் அங்கி இருந்தா இப்ப என்னமோ இல்ல தங்களுக்கு எல்லாம் மழை பெய்ஞ்சு சமுத்திரம் வெளியில வந்து பத்தா பண்றாங்க. எல்லாரும் தங்களை படிப்பார்கள் சொல்லிட்டு அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணா நாங்கள் வந்து ஒண்ணு எங்களுக்கு வழி இல்லாம அவர் ஆசிரமத்தை போல ஏதோ ஊக்கக்கூடிய மகிழ்ச்சியா இருக்காரு, ஞானமாக இருக்காரு, அவரோட கொஞ்ச நாள் சேர்ந்து இருக்கலாம்னு போனோம். ஆனா நாங்க போற இடத்துல ஏற்றுக்கணும்னா அவருக்கு ஒரு பெரிய தோஷம், அவர் கோகத்தியை பண்ணிட்டார். அவருக்கு கோகத்தியங்கிற அபராதம் வந்து அதனால நாங்க வந்தோம் சொல்லிட்டு அது பண்றதுக்காக அந்த விஷயங்களுக்குள்ள ஒருத்தர் பசுமாறு மாதிரி
ரூபத்தை எடுத்துட்டு அந்த கௌதமர் பெருமாள் திருவாரணத்துக்கு புத்த செடியை போய் சேர்ந்தார். அதான் பசு எப்பவும் பசு வேற ஏதாவது சாப்பிட்டு கொடுத்தோன்னா ஒன்றும் போறது சாப்பிட்டோம்னு விட்டுணும். பெருமாள் திருவாரணத்துக்காக வச்சிருக்கிற பசு இருந்ததுன்னா அப்போ 3 தடவை கையை தட்டணும். வேற எதுவும் அதை போன் கிட்ட போய் தட்டக்கூடாது, நம்பர் தட்டக்கூடாது, போன் கூட சொல்லக்கூடாது. 3 தடவை கையை தட்டணும். 3 தடவை கையை தட்டினோம்னா அது பேருந்துன்னா போனது போகலைன்னா அப்புறம் ஈஸ்வரன் தொழில் பேசாமல். அது மாதிரி 3 தடவை கையை கட்டினார். 3வது கையை கட்டும்போது அந்த பசுவுக்கு கொடுத்தது அப்படியே செத்து விடுற மாதிரி பாவனை பண்ணார். உடனே இதை பார்த்து எல்லாம் அந்த மனுஷங்கள்லாம் என்ன பண்ணா, ஐயோ கௌதமர் கோஹத்தியை பண்ணிட்டார், கௌதமர் கோஹத்தியை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள்லாம் ஓட ஆரம்பிச்சார் கட்டிட்டு. அப்ப என்னமோ அவன் இதுக்கு இந்த பிளான் இன்சிடென்ட் மாதிரி தெரிஞ்சு. உடனே கௌதமர் என்ன பண்ணா, இவர் அந்த பெரிய கவன தீர்த்து அவர் எழுதி கேட்டா அவர் எல்லாத்துக்கும் அவர் அப்ரூவல் ஆயிட்டார். உன்னை இவா பண்ண காரியம் தெரிஞ்சு போய் அவளை தப்பிச்சுட்டார். இவர்களெல்லாம் வேதமார்க்கு பகிஷ்டர்களாக போய் அதாவது துர்மார்க்கங்கள்ல போய் பராபர தத்துவ ஞானம் ஏற்படாமல் இவர்களெல்லாம் சம்சாரிகளாக நிச்சய சம்சாரிகளாக போய் தப்பிச்சுட்டார். இப்ப இந்த பெருமாள்கிட்ட போட்டு வச்சாங்க. இந்த கௌதமருடைய சாபத்தை பலிக்க வச்சாங்க. ஏன்னா இவர்கள் பண்ணது மகா பிரம்மதி சாபத்தா. அதனால பெருமாள் என்ன பண்ணாரு, இதை என்ன வெற்றி பண்ணலாம் அப்படின்னாக்க இவர்களை வேதமார்க்கத்திலிருந்து இந்த புறம்பாசனவர்களாக பண்ணி, வேதமார்க்கத்திலிருந்து இந்த தலத்தினவர்களாக பண்ணி, இவர்களை புருஷார்த்தத்துக்கு வழி இல்லாதது பண்ணணும்னா இவர்களுக்கு வேதத்தில் உள்ள நம்பிக்கையை போக்கி வேத விருத்தமான ஞான அனுஷ்டானங்கள்லாம் உண்டாகணும். அதுக்கு என்ன சிவனை பிடிச்சா நீ இந்த மாதிரி பண்ணு. இது சுந்தரகாசியில இருக்கு, இது சங்கர பாக்கியத்துல இருக்கு. சங்கர பாக்கியத்துல பசுபத்தி அதிகரணம் 10 அதிகரணத்துல இந்த புராணம், இந்த மாத்திய புராண விற்த்தாந்தம், இந்த புராண விற்த்தாந்தத்தை சங்கரர் எடுத்து இந்த விற்த்தாந்தம் முழுவதால் இப்படித்தான் சைவ மதம் ஏற்பட்டது. சைவ மதமானது வேத மார்க்கத்திலிருந்து பாதிகளை எல்லாம் வேத மார்க்கத்திலிருந்து விலக்கி அவர்கள்லாம் மேலும் மேலும் பாதிகளா பண்ணி வேத விருத்தமான ஞான அனுஷ்டானங்கள் உடையவர்களாக அவர்கள் அப்புசார்த்தமான சம்சாரத்திலேயே நிலைக்கப்பட்டதற்காக தான் சைவ மதம் ஏற்பட்டது அப்படிங்கிறத சங்கர சாட்சிட்டார். ஏன்னா நம்ம மதத்தை விட சங்கர மதத்துக்கு சைவ மதம் அவாளுக்கு தான் முதல் விரோதி. நம்மளுக்கு சிவனை பரதத்துவமா சொல்றாங்க ஒண்ணுதான் விரோதம். ஏன்னா அவளும் சிக்காது, அவளும் நாம கேட்ட மதியம் நீ சொல்றா அவள் பசு பத்தி பாசம் 3 அவளும் விட்டுருந்துருக்காங்க, அவளுக்கு தத்துவத்தை விட்டுருக்காங்க இல்லையா. ஆனா நாம ஈஸ்வரன் சொல்றனால அவ பத்தின்னு சொல்றாங்க. அது கூட பாத்தீங்க இல்ல, அவள் தத்துவத்தை போய் பரதத்துவம்னு சொல்றா அப்படிங்கிற ஒண்ணுதான் நமக்கு செய்யும் சொல்லுகிறோம். சங்கர மதத்தோடு அவங்களுக்கு சர்வ பிரகாரத்தான விரோதம், சங்கர மதத்துக்கு செய்வதற்கு அத்தியந்த விரோதம். அதனால அவர் ரொம்ப கடுமையாக சாதித்தார் செய்வது. சுகப்பிரகாசிக்கு எடுத்து சாதிக்க மெயினான அம்சங்கள் எல்லாம் பசுபத்தி அதிகரணத்துல அதெல்லாம் சக்கர பாக்கியத்தில் இருக்கிறது. 2வது அத்தியாயம் 2ஆம் பாடம். அப்ப பெருமாள் இந்த ருத்ரனை கூப்பிட்டு, நீதான் இதுக்கு தகுதியான ஆள், நீ போய் இந்த மாதிரி வைதஸ்மின் சம்பவாத் பக்திவசாமஞ்சஸ்யாத்
ஏன் तत्र यदा महेश्वर वचन एवं अभिधु पुराणं द्विरतमयि वेदक्रियात्मा भगवान् समीकान् विश्वासाख्यां ततस्तस्यां लीना भाव्रव्यशाण्डिलाः अल्पापराधायैत्येव केषां वैदालिका भवन् मयैव मोहिता अस्ति भविष्यत् जनता द्विजाः तत्र विश्वाससंहितायाः हि लक्षमात्रा प्रमाणतः சைவ பாசுபதி தீட்சா யோக பாசுபத லட்சமா 1,00,000 கிரந்தங்களை கொண்டதான விஸ்வாச சம்ஹிதா என்று சொல்லக்கூடியதான அதுதான் பாசுபதி தீட்சா. சைவ மதத்துடைய தீட்சா சைவ மத யோகம் இவைகளை கொண்டதான சாஸ்திரம் என்னால் பண்ணப்பட்டது. ஏதப்பாது வேதமாஜாதி ஏதங்க ஜாகியதே தூத்திர கர்ம விஜய பிரௌதோ சௌச்சம் வேதமார்க்கத்தை பற்றி இந்த விஸ்வாசம் சொல்லப்பட்ட இந்த பாசுபத விரதம் சைவ தீட்சை இதெல்லாம் பண்ணி கொண்டவர்கள் வேதமார்க்கத்தை விட்டு விலகினவர்களாக இந்த ரௌத்ரமான சூத்ர கர்மாவை பண்ணவர்களாக சௌச்சமற்றவர்களாக கருதப்படுவார்கள் அப்படின்னு அவரே சொல்றார். ஏ ருத்ரமுகஜீவந்தி கலவு வைராதிகாரராக சொல்றார். ததா தேகாம் கௌதவசாபாதி பவிஷ்ய தன்மையே நிஜாகா. சூத்ரர்களுக்காக ஏற்பட்ட இதுல போய் பிராமணர்கள் எப்படி சிக்கினார்கள் கேட்டா கௌதம சாபத்தினால போய் சிக்கினார்கள். தேகா மத்திய சதாச்சாரா ஏதே மச்சாசனே ரதாக அப்படின்னா நரகம் கமிஷன் நாத்திரகாஜா விசாரணா அப்படின்னு இந்த சைவ மதமே இதுக்காக தான் ஏற்பட்டது. விஸ்வாச சம்ஹிதா அது அதுக்கப்புறம் அதுல இருந்து 2 சம்ஹிதம் வந்து வாசூர சம்ஹிதா அப்படின்னு ஒண்ணும் விஸ்வாச சம்ஹிதாங்கிறது அதுதான் லட்ச கிரந்தங்களை கொண்டதான மெயின். அதாவது சைவ இது மட்டும் மூலம் தான் பசுபத்தியதிகரணம் அப்படின்னு சைவ மத கண்டனம் தான் இருக்கு. இதுல சங்கரர் இன்னும் நல்லா இது கடினமா போட்டிருக்காரு. இங்க பாருக்கா பரமத பங்கத்துல செய்வ மத பங்காளிக்காரங்க இந்த பாடம் எடுத்திருக்காரு பாருங்க. மாதவனே பரவென்று வையங்கான மடிவேந்தி மயந்தீர் கவல்ல தேவன் கைரவம் நுகர்ந்தவரை கலியசாபம் கருதியதால் உடன்பதத்தை கருதி பண்டை நெறியுகாது அணுகாது விலங்குதாகி வேறாக வெறுத்திருந்த நிகழ்வெல்லாம் ஓதுவது புத்திரத்துக்கு என்றுரைத்தான் ஓதாதே ஓதுவிக்கும் ஒருவன் தானே. புத்திரம் சுத்திரம் புத்திரம் வந்து தமிழ் சுத்திரம் மோக்கத்துக்கு மோக்கம்னு சொல்றது. மோக்கத்துக்கு தமிழ்ல மோக்கம்னு சொல்லு. பக்கம் அப்படின்னு தமிழ்ல பக்கம். நீ யார் பக்கம் அப்படின்னு நீ யார் பக்கம் பக்கம்னா அருகில் அது இந்த பக்கம் இல்லை. நீர் என் பக்கமா அவன் பக்கமா நீர் யார் பக்கம் அது பக்கத்துல உள்ள பக்கம். அதனால இந்த சைவ மதத்தையும் பெருமாள் தான் பண்ண சொன்னார். இல்லைன்னா அவன் சிவனா
சிவன் ஒரு மதத்தையும் பிரவர்த்திக்கிறதுக்கு சாதனம்னா சொந்தமா சமைக்க கிடையாது. பெருமாள் அவனை கூப்பிட்டு நீ இன்னும் சொல்லு கூட எல்லாம் அவரையும் சொல்லி கொடுத்து அமைச்சிருக்க. பௌத்த சைவ ஜெயினாதி மதங்கள் எல்லாம் பெருமாள் பண்ணதுதான். கள்ள வேடத்தை கொண்டு போய் சிரமூட்டவார் கலந்து அசுரரை உள்ளம் வேதம் செய்து உயிருள்ள உபாயங்கள் வெள்ளரின் கிடையாது நீரை வேறலாமை விளக்க நின்பது உள்ள உண்டு. சிவனையும் விட்டு இந்த காரியம் அவர்தான் பண்ண சொன்னார். அதனால கடையன் திறக்கிறவர்கள் பெரியான கடலதனை இடை அமிழாது கடத்திலும் ஈது அளவு என்று அறியார். ஏன் இப்ப நாம் கடையான் திரளவர்களே இப்ப கடையன் திரளவர் சூத்திரத்துக்கு ருத்ரனுடைய அனுகிரகத்தால் ஞானத்தை பெற்றவர்கள் அப்ப சொன்ன சேராது. ருத்ரனை போன்ற அறிவுள்ளவர்களே அவருக்கு சமமான ஞானம் உள்ளவர்களே பெருஞான கடலவனை இடையவிழாது கடக்கிலும் ஈதளவிற்கு அறியார். ஆனால் நான் விடையுடன் என்று 7 அனர்த்தவன் மெய்யருள் பெற்றவர்களோ விடையுடன் அந்த 7 அனர்த்தம் நப்பிராட்டிக்கான அந்த 7 விஷமங்களை அடக்கணும் என்றுக்கான அதை அடர்த்தவன் அவருடைய மெய்யருள் பெற்ற நல்லோர் அவர்கள் அடைய அறிவுரைக்க அடையன அவர்கள் பூர்ணமாக இப்ப இந்த பெருஞான கடலை அவர்கள் அளவு கண்டு அடைய நமக்கு உரைக்க அறியோமும் அறிந்தனே. இதுல ருத்ரனுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் அறிய மாட்டார்கள். பெருமாளுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் பூர்ணமா அறிவுகள் 2 பேருக்கு ஈக்குவல் பண்ண மாதிரி இருக்கு. அவராலேயே முடியாது. இவருடைய அருள் பெற்றவர்கள் அது பூர்ணமாக அறிவார். அதனால கடையன் திரளவர்கள் அப்படிங்கிறதுக்கு ருத்ரனுடைய கடையனாக ருத்ரனுடைய அனுகிரகத்தாலே ஞானத்தை பெற்றவர்கள் அர்த்தம் பண்ணால் அஸ்வரசம். கடையன் திரளவர்கள் ருத்ரனுடைய யாதொரு ஞானம் உண்டோ அந்த ஞானத்தை உடையவர்கள் இல்லையா சொத்த சம்பந்திகளாக இருக்கக்கூடிய ருத்ரனுடைய ருத்ரனை போல அவருக்கு சொத்ததான ஞானத்தை உடையவர்களாக இருப்பவர்கள் கூட இந்த அத்தியாத்ம சாஸ்திரமாக இந்த பெருஞான கடலை அவர்கள் இடை அமிழாது கடக்கிலும் அவர்கள் ஈடு அளவு என்று அறியார். ஆனால் விடை என்று 7 அடர்த்தவன் அவருடைய மெய்யருள் பெற்ற நல்லோர் அவர்கள் அடைய அறிந்து உரைக்க அறியோமும் அறிந்தார். ருத்ரனால் அறிய முடியாத நாம் அறிந்தோம். நாம் அறிந்தது காரணம் என்ன? நம்ம நல்லோர்கள் அறிந்து உரைத்தார்கள். யார் அந்த நல்லோர்கள்? அவர்களுக்கு அறிந்தார்கள். விடை ஏழுடன் அந்த அடர்த்தவன் அவருடைய மெய்யுள் பெற்ற நல்லோர் அவர்கள் அடைய அறிந்துரைக்க அறியோமும் அறிந்தார். ருத்ரனுக்கு பாக்கியாவுடைய சம்பந்தம் இருந்தது அவங்க அறிந்திருக்க. கடையந்திரளவர்கள் பெரியான கடலதனை இடையமிழாது கடக்கிலும் ஈதளவென்றார் விடையுடனே அந்த அர்த்தவன் மெய்யர் உள்பெற்ற நல்லோர் அடைய அறிந்துரைக்க அறியோம் அறிந்தனே. பாவலனும் தமிழ்மறையின் பயனே கொண்ட பான்பெருமாள் பாடியதோர் பாடல் பத்தில் காவலனும் கணவனுமாய் கலந்து நின்ற காரணனை கருத்துவனால் கண்ட பின்பு கோவலனும் கோமானுமானவனால் குறவைமுனை கோவியதம் குறிப்பே கொண்டு கேவலுடன் தெரியாத படைவோல் சேர்ந்து சீதனையோர் தனிமையெல்லாம் தீர்த்தோம் நானே. பாவலனும் தமிழ்மறையின் பயனே கொண்ட பால்வில் மால் பாடியதோர் பாடல் பத்தில் காவலனும் கணவனுமாய் கலந்து நின்ற காரணனை கருத்துவனாம் கண்ட பின்பு கோவலனும் கோமானுமானவன் நாள் குறைவுமனர் கோவியதும் குறிப்பே உண்டு
சேவலுடன் தெரியாத விளைவோர் சேர்ந்து தீவிரையோ தன்மையெல்லாம் தீர்ந்தோம் நாமே. பாவலரும் தமிழ் மறை, பாவலரும் தமிழ் மறையின் பயனே கொண்ட பாம்பெருமாள் பாடியதோர் பாடல் பத்து. பாவலரும் தமிழ் மறையின் பயன். பாவலரும் தமிழ் மறை, பா வளரும் என்னத்தோம் பாக்கலாம் மேன்மேலும் வளரக்கூடியதான தமிழ் மறை. பான பாசுரங்கள், அந்த பாசுரங்களை கொண்டு மேன்மேலும் வளரக்கூடியதான சொல்லும் பொருளுமாக வளர்ந்து செல்லக்கூடியதான தமிழ் மறை. அதாவது சமஸ்கிருத வேதம் வந்து அனந்தமான வேதமும் அது மாதிரி பாத்திரம் இல்ல பாத்திரனுடைய பொருள்களுமாக சொல்லும் பொருளுமாக மேன்மேலும் வளர்ந்து அபிவிருத்தமாக வரக்கூடியதான தமிழ் மறை திராவிட வேதம். அந்த திராவிட வேதத்தின் பயன், இந்த திராவிட வேதத்தின் பயன் என்ன? ஏன் அதாவது ஏற்கனவே இருக்கிற வேதம் இருக்கே, அந்த வேதத்தினால தெரிஞ்ச சர்வாதிகாரமான அதிகிருத அதிகாரம் திரைவல்லிகளுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாகவும் உபபிரமண சாபேட்சமாகவும் யாராலும் தெளிவா அறிய முடியாமல் பொருள்களை மறைத்து சொல்லக்கூடியதான அந்த வேதம் இருக்கே, அந்த வேதத்தினுடைய பொருள்களை எல்லாம் சர்வாதிகாரமாக பண்ணி அது உபபிரமண நிரபேட்சமாக பண்ணி அனைவரும் அனைத்தை எளிதாக அறியும்படியாக பண்ணுவதற்கு இதுதான் பாவலரும் தமிழ் மறையின் பயன். முடிகணைகி ஐதிஹாசிக புராணைகி தத்ராசௌ சத்வகுணசீம்னஹ சம்ஹிதா பாகவதூரி. கேள்வி கேட்டா சுவாமி, சுவாமி இந்த திருவாய்மொழிக்கு ஒரு எதுக்கு வச்சிருந்தாரு, என்ன பண்ண போகுதுன்னா வேதாந்தங்கள் எல்லாம் உபபிரமணம். வேதாந்தங்களை உபபிரமணம் பண்ணுவதுன்னு என்னத்தோம், எல்லாருக்கும் அதிகாரம் இல்லாததான வேதம் அர்த்தங்களை எழுதி புரிந்து கொள்வதற்கு உபபிரமணங்களை அபேட்சிக்கக்கூடியதான வேதம். அந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் நமக்கு தெல்ல தெளிவாக பண்ணி கொடுத்தது இந்த உபபிரமணங்கள். அப்படிப்பட்ட வேதோபபிரமணங்கள் ஒன்றும் அந்த கையெழுவு மாலைகள்லாம் நாம் தெளிவதற்கு ஏற்பட்டது. அதான் வேத உபபிரமணம் அப்படின்னு பதில் சொன்னோம். அதுக்காக கேட்டா வேதத்துக்கு எது உபபிரமணம்? ஏற்கனவே சேதிகாசை புராணை முறிகளை சேதிகாசை புராணை ஏற்கனவே முறிகலங்களால மகிழ்ச்சிகளால் பண்ணப்பட்ட இதிகாச புராணங்கள் எல்லாம் இருக்கு. இந்த திருவாரூரில் அதுக்கு என்ன பண்ண போகுது சொல்லி கேட்டேன். ஆஹா, இதிகாச புராணங்கள்லாம் வேதாந்த உபபிரமணம் இல்லையா? இதிகாச புராணங்கள்லாம் இதிகாச புராணத்தேன வேத உபபிரமணங்களா இல்ல சத்துகுண பிரார்த்தனையினால வேதாந்த உபபிரமணங்களா? ஏன்னா இதிகாச புராணங்களை கொண்டு வேதாந்தங்கள் அறிகிற இடத்துல சாத்விக புராணங்களை கொண்டுதான் வேதாந்தங்களை உபபிரமணம் பண்ணணும். ராஜத புராணங்களை கொண்டும் புராணங்களை கொண்டு பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுது. ஏன் சங்கரர் விஷ்ணு புராணத்தை தவிர வேற எந்த புராணத்தை கொண்டு வேதாந்த உபபிரமணம் பண்ணக்கூடாதுன்னு? ஏன்னா அதுல ஒரு 9 ஸ்லோகம் வச்சிருக்காரு. அதாவது அது மட்டும்தான் அத்வைத மதத்தை ஸ்தாபிக்கிறது அவருடைய அபிப்பிராயம். அந்த 9 எடுத்து நெருக்கிருக்க ஜோதி விஷ்ணு யாரப்பிய. அதனால அவர் அந்த சாத்விக புராணங்களை கொண்டுதான் ராஜசம் புராணங்களை கழியணும். அப்புறம் சாத்விக புராணங்களை கொண்டுதான் சாத்விக புராணங்களையும் இத விஷ்ணு புராணம் தான் அத்தியந்த சாத்விக புராணம். முதல்ல இப்போ சுவாமிதாஸ் சாதிச்சது என்னன்னு கேட்டா, இதிகாச புராணங்கள் வேதாந்த உபபிரமணம் பண்றதுன்னா இதிகாச புராண சேனையா இல்ல சத்துவகுண பிரசுர சேனதா ஒரு உபாதி பண்ற. இதிகாச புராணங்கள் ரிஷிகுணங்களால் பண்ணப்பட்ட இதிகாச புராணங்கள்லாம் வேதாந்த உபபிரமணங்கள்னா அப்ப எல்லா இதிகாச புராணங்களையும் பண்றதா இல்ல. அப்ப அதுக்கு உபாதி என்ன? சத்துவகுண பிரசுரமான இதிகாச புராணங்கள் இதிகாச புராணங்களாக இருப்பதாலேயோ இல்ல முனிகணங்களாக பண்ணப்பட்டதாலேயோ அது வேதாந்த உபபிரமணமாக சத்துவகுண பிரசுரம்.
ஆக தத்துவகுண பிரசுரமானது எதுவோ அதுதான் வேதாந்தம் முன்னிறுத்துகிறதுன்னா சாஸ்திராசோ தத்துவ சீமனக இல்லையா கடவதமுனேகே சம்ஹிதா சார்வபூமி. அப்ப வேதாந்த உபதிரமணம் பண்ணக்கூடிய இதுதான் சார்வபூமி. இதான் சக்கரவர்த்தி பதவியை வகிக்கிறது. ஏன்னா இதுதான் சத்துவகுணத்தினுடைய எல்லையும். ஏன் ஆக இது எதுக்காக சொல்றோம்? பாவலர்கள் தமிழ் முறையின் பயன் பிரயோஜனம் என்னன்னு கேட்டாக்க வேதார்த்தங்களை உபபிரமணம் பண்ணுவது, வேதார்த்தங்களை அனைவரும் அறியும்படியாக வேதார்த்தங்களை மிக எளிமைப்படுத்தி கொடுப்பது. மேகங்கள் எல்லாம் சமுத்திர ஜலத்தை கொண்டு மேல சென்று சர்வ பொழியமாக மழையாக பொழியுமா போல வேத யாராலும் அறிய முடியாத வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் எடுத்துட்டு போய் சர்வருக்கு உபஜீவியமாக பொழிவது. இதுதான் பாவலரின் தமிழ் வரையின் பயன். அந்த பாவலரின் படமறையின் பயனை கொண்ட பாம்பெருமாள் இல்ல, பாம்பெருமாள் அருள் செய்கிற பாடல் 10 இந்த பிரயோஜனத்தை இந்த வேதாந்த பிரம்மரூபமான வேத வேத்தியமான தத்துவ இட புருஷார்த்தங்கள் அனைத்தையும் அறிவிப்பதாகிற பிரயோஜனத்தை எது பூர்ணமாக கொண்டது என்று கேட்டாக்க பாம்பெருமாள் அருள் செய்கிற பாடல் 10 பாவலரின் தமிழ் முறையின் பயனே கொண்டது. இந்த வேதாந்த உபபிரம்மரூபமாகிற தமிழ் முறையின் பிரயோஜனம் இருக்கே, இந்த பிரயோஜனத்தை பூர்ணமாக கொண்டது இந்த திருப்பாணாளர் அருள் செய்து அமர்நாதிக்கிறான் இந்த பிரபந்தம். அதாவது அந்தந்த பிரபலம் வரும்போது அது கண்ணனெல்லாம் தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்ற. அப்புறம் தகவலுக்கு மகந்தமையும் சொல்ற உலகத்திற்கு சொல்ல அவருக்கு அப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டாக்க இல்லையா அந்தந்த பக்கம் அது வராக பெருமாளை பற்றி சொல்லும்போது வராக பெருமாளுக்கு ஒரு கட்டி இல்லை என்ற ஞானத்திலான எல்லால் இல்லை நான் கண்ணன் கண்ணனால் தெய்வம் இல்லை சொல்ற இல்லையா. இங்க இல்லையா தகவலுக்கு மகந்தமையை மட்டுமே நெஞ்சமாகவே சொல்ற. இல்லையா இதெல்லாம் என்ன அதனால இதை கேட்டாங்க அவர் சொல்றாக்க ஒரே விஷயம் பிரகடன கட்டமாக இப்போ தகவலுக்கு மகனும் கண்ணனும் இல்லையா ஞானப்பிரான வராக பெருமானும் எல்லாரும் சொல்றான் இல்லையா தத்த பிரகடனுக்கு சமான அதை உயர்த்தி சொல்ற. அதுதான் ஆழ்வார்கள் அருள் செய்வதா ஒரே வேதத்தினுடைய எல்லாம் ஏகார்த்த பரிபாலனம் தான் இல்லையா. பெருமாள் 10 அவதரித்தது போல 10 ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள் 10 ஒரே வேதமானது 10 முகத்தால் அவதரிச்சிருக்கு. அதனால அங்கங்க அதற்கு சொல்றது அந்தந்த பிரகடனத்தை அவர்களுடைய சீர்மையை சொல்றது. ஏன் இந்த கேள்வி கேட்கிற தகவலுக்கு மகன்மையின் மத்தியின் கஞ்சமாகவேங்கிற இடத்துல இங்க எப்படி சொல்றார், ஆனா கண்ணனால் தெய்வம் இல்லைன்னு சொல்றார், இங்க ஞானத்திலான எல்லாம் இல்லைன்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்படின்னு கேட்டாக்க இல்லையா ஒரே பரமபுருஷன் நானாவது கொஞ்சம் எடுத்து அப்படிக்கும் பொழுது அந்தந்த பிரகடனத்துக்கு ஏற்ற அதனை இல்லையா சொல்றார். அதனால விஷய பேதம் விஷய விரோதம் அதனால்தான் ஒரே வேதம் தான் இல்லையா இந்த 10 ஆழ்வார்கள் திருமுகத்திலையும் வெளிப்பட்டு இருக்கிறது. அதனால இதெல்லாம் விஷய விரோதமே இல்லாதபடி ஒன்றையே தான் சொல்றேன். பாவலர்கள் தமிழ் மறையின் பயனே கொண்ட பாடல் பற்றி என்ன பாடல் பற்றி மான்பெருமாள் பாடியது ஒரு பாடல் பற்றி சொல்ல அமரநாதிகிறான் 10 பாடல். இதுதான் பாவலரும் தமிழ் மறையின் பயனை தன்னிலே கொண்டது. இப்படி மான்பெருமாள் அருள் செய்கிற பாடியது ஒரு பாடல் பற்றில் காவலனும் கணவனுமாய் கலந்து நிற்பது. காவலன்னா ரட்சகன், கணவன்னா பத்தி. கணவன் சப்தத்துக்கு பத்தின்னு அர்த்தம், பதிங்க சப்தத்துக்கு சேஷின்னு அர்த்தம்.
ரட்சகனும் சேஷியுமாய் கலந்து நின்ற இவருடைய ரட்சகப்பதி இவருடைய சேஷிப்பதியும் தனித்தனி பிரித்து பார்க்க முடியாதபடி இவருடைய ரட்சகத்துவம் வேறு இவருடைய சேஷித்துவம் வேறு என்று பிரித்து பார்க்க முடியாதபடி ரட்சகனும் சேஷியுமாய் கலந்து நின்ற ஒன்றிய ரட்சகனானபடியால் சேஷியாகிறான் சேஷியாகிறபடியால் ரட்சகனாகிறான் இவருடைய ரட்சகத்துவத்துக்கு என்ன காரணம் அனைத்துக்கும் சேஷியாக நாம் அவனுக்கு சேஷபூதனாக இருக்கிற காரணத்தால் சேஷமான பதார்த்தத்தை ரட்சித்துக் கொள்வது சேஷியினுடைய கர்த்தவியமானபடியினால சேஷியானபடியாலே ரட்சகனாக இருக்கிறார். சுவாமி இவன் நமக்கு சேஷி ஏன் மற்றவர்கள் சேஷி இல்லைன்னா மற்றவர்கள் நம்ம ரட்சிக்க மாட்டார்கள் இவன் ரட்சகனானபடியான சேஷியாக இப்போ சேஷிப்பும் ரட்சகப்பும் இவனுக்கு கலந்து போயிடுச்சுன்னு என்னப்போம் சேஷிப்புடைய ரட்சகத்துக்கும் சிரிக்க முடியாது. இவன் சேஷியானதுதான் ரட்சகனாகிறான்னு இது ரட்சகனான முடியாத சேஷி ஆகிறான் சொல்ல முடியாதபடி சேஷியானபடியாலே ரட்சகனாகிறான் ரட்சகனானபடியாலே சேஷி ஆகிறான். சில இதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து காங்கிரஸ் இஸ் நாட் ட்ரூ இதுல காங்கிரஸ் இவன் சேஷியாவதற்கு இவன் ரட்சகனாக தான் காரணம். மற்றவர்கள் அவனுக்கு ரட்சகன் இல்லை, அதனால நாம் அவனுக்கு இவன் நமக்கு சேஷியா இருப்பதனாலேயே சேஷபூதம் ரட்சித்துக் கொள்வது சேஷியினுடைய கர்த்தவியானாலே இவன் சேஷியானபடியாலே ரட்சகனாகிறான் ரட்சகனானபடியால் சேஷியாகிறான். அதனால காவலனும் கணவனுமாய் இல்லையா ரட்சகனும் சேஷியுமாய் கலந்து நின்ற இல்லையா கலந்து நின்ற காரணம் சுவாமி. இப்போ இல்லையா இந்த கலந்து நின்ற ரட்சகத்துவம் சேஷிக்கும் ரெண்டு இருக்கு இல்லையா இது ரெண்டுக்கும் இல்லையா எது ஹேதுன்னு கேட்டா இவன் காரணமாக இருப்பதுதான் ஹேது. இவன் காரணமாக இருக்கிறபடினால தன்னுடைய காரியபூதமான வஸ்துக்களை ரட்சித்துக் கொள்பவனாக இவன் காரணபூதனாக இருப்பதனால தன்னுடைய வஸ்துக்களை எல்லாம் தன்னுடைய காரியமான வஸ்துக்களை எல்லாம் தனக்கு சேகமாக இந்த ரட்சகத்துவம் இந்த சேஷித்துவம் அப்பிரத சித்தமா ஒன்றோடு ஒன்று கலந்ததுனால அதாவது ரட்சகத்துவத்தினால சேஷித்துவத்தினால ரட்சகம் சொல்லக்கூடிய இந்த ஒன்று பரஸ்பரம் ஒன்றோடு ஒன்று கலந்ததான இந்த சேஷித்துவ ரட்சகத்துவங்கள் ரெண்டுக்கும் ஹேதுவாய் காரணமாகிவிட்டது. காரணத்துவம் இருந்தால் காரியத்துவம் காரணத்துவ பிரதியோகியான காரியத்துவம் இருக்கும். அப்ப காரிய பதார்த்தமானது காரண பதார்த்தத்துக்கு சேஷம். இவன் காவலனும் கணவனுமானதுக்கு காரணம் இவன் காரணமானது என்ற காரணமை அவனை கருத்துற நாம் கண்டபிடித்து நாம் நமக்கு ரட்சகனும் நமக்கு சேஷியும் இது ரெண்டுக்கும் ஹேதுபூதமான காரணக்கூட்டை உடையவனாக ஆனால் அவனை நாம் கருத்து உர இல்லையா நம்முடையதான இல்லையா ஞானத்துக்கு நல்லா தெளிவாக உரும்படியாக பொருந்தும்படியாக நாம் அதை கண்டோம். எதுல கண்டோம்? பாண்டெருமார்கள் செய்த பாடல் பற்றியும் கண்டோம். அதுக்கு முன்னால் கண்டதில்லை. பாண்டெருமார்கள் செய்த பாடல் பற்றியும் காவலனும் கணவனுமாய் கலந்து நின்ற காரணனை நாம் கருத்துற கண்டோம். காவலனும் கணவனுமாய் கலந்து நின்ற காரணனை நாம் கருத்துற கண்டது பாண்டெருமார்கள் செய்த பாடல் பற்றி. அந்த பாண்டெருமார்கள் செய்த பாடல் பற்றி எப்படிப்பட்டது? பாவலரும் தமிழ் மறையின் பயனே கொண்டது. இப்படி அனுபவத்தோடு இப்படி பிரதிபலித்தாலும் இப்ப பாவலது தமிழ் மறையின் பயனே கொண்ட பாண்டெருமார் உரியதோர் பாடல் பற்றியில் காவலனும் கணவனுமாக கலந்து நின்ற காரணனை நாம் கருத்துற கண்டோம். கண்ட பின்பு ஏன் வந்த பின்புன்னு வந்தோம், அதன் பின்பு
சொன்ன பிறகுன்னா சொன்னோம் அதன் பிறகு. ஆனால் கால் இந்த பாம்பெருமாள் ஏதோ ஒரு பாடல் பற்றி இல்லையா காவலனும் கணவனுமாய் கலந்த காரணம் நாம் கருதுகிற கண்டோம். கண்ட பின்பு கோவலனும் கோமானுமானவனால் குறவை வினையில் கோவியரின் ஒரு குறிப்பை கொண்டு கேவலுடன் தெரியாத கடைகளும் கோவலனும் கோமானும் ஆனவன் இவனே கோபாலன். நாளைக்கு மாமா அவைலபிள் இல்லை, நாளைக்கு தான் முகராக இவ அக்காக்கு நேற்றுக்கு ஆப்தி வாங்கி இன்னைக்கு சேவா காலம், நாளைக்கு வளர்தான் இன்னைக்கு விதமான இது இருக்குது. நேற்று தான் அது ராத்திரி இருக்க வேண்டியது மருமான் பிள்ளைகளுக்கெல்லாம் இதெல்லாம் வழிகாட்டணும். கோவலனும் கோமானுமானவன் ஒரே அவதாரத்தை கோவலனுமாயிருந்தான் கோமானுமாயிருந்தான் இல்லையா. கோவலன்னா கோபாலன் இல்லையா, கோமான்னா ராஜன். ராஜகோபாலமாயிருந்த கோவலனும் கோமானுமானவனால் குறவை பிணை கோவியனும் குறிப்பே கொண்டு. அப்படி பெருமாள் கோவலனாகவும் கோமானுமாக அவதரித்த அந்நாள் அந்த அவதாரத்தை கிருஷ்ணாவதாரத்துல குறவை பிணை கோவியம் குறவை பிணை கோவியம் குறவை அவரோட ஆசிரியர்களை பிணைந்த ஆதினர்களான கோபஸ்ரீகளுக்கானே அவர்கள் குறிப்பே உண்டு. அவர்களுடைய குறிப்பாக என்ன, அவர்கள் தங்கள் கருத்தில் என்ன கொண்டு செய்தார்களோ அதை கொண்டு அவர்கள் பெருமாளோடு எப்படி கலந்தார்கள் அவருடைய குறிப்பு கேவலுடைய தெரியாத கடை போல கோவியர்கள் பெருமாளோடு கலந்தார்கள் இல்லையா. அந்த மாதிரி கோவலனும் கோமானுமானால் குறவை பிணை கோவியர்கள் குறிப்பே கொண்டு கேவலுடன் பிரியாத படை போல் சேர்ந்து, இந்த கேவலுடன் பிரியாத படை போல் கேவலை தனக்கு ரட்சகமாக கொண்டு அதனுக்கு அது லட்சிய வர்க்கமான படை போல மருத்துவம்னு தெரியாது. ஞானமும் இல்லை அப்படின்னு சொல்ல, ஞானமும் இல்லாத நீ வந்து பிறந்தால் உனக்கே நாம் ஆட்சிவோம் உங்களோட உத்தோவை ஞானம் கிடையாது. அதுதான் ஞானம். அந்த ஞானம் யாருக்கு ராஜக்கு முடிவுல சுகர் உற்சவம் இல்லையா. ஜாராத்மனான பரமாத்மதயா விசிந்திய கோப்யோகதாக இல்லையா பரமஹம்ச அந்த இலக்கியங்கள் எல்லாம் பரமஹம்ச பாவத்தை அடைந்தார். பரமஹம்ச பாவம் நினைப்போம் எல்லாத்தையும் எம்பெருமானத்தை விட்டு தான் என்கிற நினைப்பட்டு பெருமாளுக்கு உறுதியாக ஆவதுதான் பரமஹம்சத்துக்கு வாணி என்ற பரமஹம்சா. நான் எனக்கு ஹெரியான அவனை தவிர வேறு ஒரு பிரவೃತ್ತಿ இல்லாதவன் அப்படின்னு சப்தத்தை சொரூபத்துக்கு பிரவೃத்திகள் அத்தனையும் பகவானிடத்தை வைத்து தான் அவனை எழுதி இருக்கிறதுக்கே
எந்த ஸ்திதியோ எந்த பிரவೃத்தியோ அவனுக்கு தனக்கு இல்லை அப்படின்னு இருக்கிறது இல்லையா? இல்ல பரமஹம்ச சப்தத்தை பரமஹம்ச இல்லை, பரமஹம்ச அகம் சா. இந்த கோபி இருந்தால் இந்த பரமஹம்ச பாவத்தை அடைந்தார். ஏன் எப்படி இருந்ததுன்னா இந்த ஜாரம்னா யாரு? ஜாரம் அப்படின்னாக்க ரொம்ப கலோசியில சொன்ன கள்ளக்காதல் ஜாரம். அவளுக்கு பத்தி இருக்கான். அதான் இவன் ஜாரம். ஜாராத்மனா நான் பரமாத்மா தயா விஷிங்கே, இவன் பரமாத்மா என்று அறியாமல் இவன் ஜாராத்மனா விஷிங்கே நான் பரமாத்மனா விஷிங்கே கோபியா கடாபி பரமகர்த்த அப்படின்னு ஒரு ரசம். ஸ்ரீதர சுவாமி ஸ்ரீதரியும் அவர்களோட ஜாராத்மனான பரமாத்மா தயாரி சிந்திய அவர்கள் ஜாராத்மனா இருக்கிறத நாமளும் சேர்ந்துருக்கோம். அவர்கள் ஜாராத்மனா அப்படின்னு பரமாத்மா தயாரி சிந்திய கோபியோகதாக பரமஹம்ச கதி கனார் இந்த நாளை எங்க சேர்க்கிறது? ஜாராத்மனா ந பரமாத்மதையா இது கேட்டு ஜாராத்மனா ந பரமாத்மதையா இது சீதரப்பாங்க. இலட்சிகளுக்கு சாமான்யமான பகவானுடையதான இல்ல ஒரு பரம்பரையா கிடைச்ச இல்ல கடாட்சத்துக்கு இவ்வளவு ஞானத்தை உண்டாக்க முடியும்னா பகவானுடைய சாட்சாத் கடாட்சத்துக்கு பாத்திரமாக இல்ல அவன் திருவினை ஸ்பர்சித்தவர்களுக்கு ஞானம். எங்கேயும் வெற்றி வேற இடைச்சல் வேற. எங்கேயும் பக்தி நிலைக்கு தெரிஞ்சது அவெல்லாம் பிராமணர்கள் இடைச்சிகளை சொல்றாரு. இடைச்சிகளுக்கு எவ்வளவு ஞானமோ அவ்வளவு ஞானம் இருக்கும். இவன் நமக்கு காவலும் கனவுமானாங்கிற ஞானம் இருந்தா போதும். அவர்கள் எப்படி தேவனுடன் தெரியாத கடை போல் அவரை சேர்ந்து நின்றார்களோ அவர்களுடைய அந்த கோபியர்களுடைய குறிப்பை கொண்டு நாமும் தேவனுடன் கடை போன்று அவரை சேர்ந்து தீவினையோ கண்ணையெல்லாம் சேர்ந்தோம். நானே புரிஞ்சுவா? எதிர்பார்த்தே இல்லாத பிரேமை எதிர்பார்த்தே இல்லாத சொல்லக்கூடாது. அவரத்தவ வேற நாம் காரணமும் காவலனும் கணவனுமாக சேவல் படைக்கு காவலுமாகிறது கணவனுமாகிறது. அந்த காவலனும் கணவனுமாய் கலந்து நின்ற காரணம் அவனை நாம் கருத்துவ கண்டோம். எதனால பாவலனும்
தமிழ்மறையின் பயனை கொண்ட பாண்பெருமாள் செய்த பாடல் பற்றி இவ்வாறு கருத்துற கண்டோம். இவ்வாறு கருத்துற கண்ட பின்பு நாம் கோபிகள் தந்த குறிப்பை கொண்டு கோபியர்கள் அவன் கோவலனும் கோமானுமான மன்னால் அவனோடு குறவை பிணைந்த கோபியர்களாலே அந்த கோபியர்கள் அந்த குறிப்பை கொண்டு நாம் அவனை சேவலுடன் பிரியாத கடை போல் சேர்த்து தீவினையா தனி தீவினையாக்கு தீவினை தீவினை செய்தவர்கள் தீவினையா அப்படின்னா தீவினை தீவினை யார்ந்த தனி தனிமைங்க சப்தத்துக்கு ரெண்டார்த்தம் உண்டு. தனிமைங்க சப்தத்துக்கு நிரபேட்சம் சுவாதந்திரியம் வரும். நான் தனி நெஞ்சம் காட்டுகின்றேன். தனி அப்படின்னா நிரபேட்சம். நிரபேட்சம்னா சுவாதந்திரியம். சந்தேகம் கேட்கப்படும் பரதந்திரம் இல்லாமல் நிரபேட்ச பிரவృத்திகள் உடையவர்களாக தன்னை எண்ணி இருப்பதுதான் தனிமை. தீவினை ஆழ்ந்த தனிமை நம்முடைய அனாதியான பாப்பங்கள்னால நமக்கு ஏற்பட்டதான இல்லையா இந்த நிரபேட்ச சுவாதந்திரம். சர்வேஸ்வரன் அதாவது சர்வேஸ்வருடைய அபேட்சை இல்லாமல் நானே நமக்கு என்கிறதான இத்தனிமையிலே இந்த தனிமையெல்லாம் நாம் தவிர்ந்தோம் தீர்ந்தோம். இந்த இப்படிப்பட்ட தீவினை யார்ந்த இந்த நிரபேட்ச சுவாதந்திரிய பகவத் பாரதந்திரிய சேஷத்துவ விரோதிகளான இல்லையா சுவாதந்திரியாதிகள் எல்லாம் நாம் தீர பெற்றோம். இப்போ கோவலனும் கோமானுமான வந்தால் குறைவுடன் கோவியம் குறிப்பே கொண்டு சேவலுடன் தெரியாத படை போல் சேர்ந்து சீவினையோ தனிமையெல்லாம் தீர்ந்தோம் நானே. எப்போ பாவலனும் தமிழ்மறையின் பயனை கொண்ட வாழ்பெருமாள் பாடியதோர் பாடல் பற்றி காவலனும் கணவனுமாய் கலந்து நின்ற காரணை நான் கருத்து நாம் கண்ட பின்பு உத்தரார்த்தம் பூரா பூர்வார்த்தத்துக்கு பூராது உத்தரார்த்தம் பூரா அவனை நாம் காவலனும் கணவனுமாய் கண்ட பின்பு அவனை கணவனுமாய் கொண்ட கோபியர்கள் அதனை காவலனும் சேவலை காவலனும் கணவனுமாய் கொண்டதான இந்த பெயரை அதோடு சேர்ந்து நின்றது போல அவர்கள் இந்த குறிப்பை கொண்டு நாமும் சேவலுடன் பிரியாத படை போல் பகவானை சேர்ந்து நம்முடைய தீவினையார் தனிமையெல்லாம் சேர்ந்தோம். இதெல்லாம் எப்போது கேட்டாங்க இல்லையா பாண்டெருமா அருள் செய்த பாடல் பத்தை கொண்டு இதை நாம் கருத்துற கண்டது. இல்லையா கிரமேண பூர்வார்த்தத்துக்கு மேல உத்தரார்த்தத்துடைய பாவலரும் தமிழ்வரையில் பயனே கொண்ட பாண்டெருமாள் பாடியதோர் பாடல் பத்தில் காவலனும் கணவனுமாய் கலந்து நின்ற காரணனை கருத்துற நாம் கண்டபின்பு கோவலனும் கோமானுமானவன் நான் உறவை பெற கோபியரை குறிப்பே கொண்டு சேவலுடன் தெரியாத படைவோடு சேர்ந்து தீவினையோ தனிமையெல்லாம் தீர்ந்தோம் நானே. ஆதிவர எனவோம் அரங்கத்துள்ளே அருளால் கடலை கண்டவன் அப்பான் ஓதியதோர் இருநான்கு இரண்டுமாக ஒருவருக்கும் பற்றாக உணர்ந்துரைத்தோம். நீதி அறியாத நிலை அறிவார்க்கெல்லாம் நிலையிலே என்று எந்த நிலை நாடுகின்றோம். வேறியதான் எதிர்த்துரைக்கும் விளைவிற்கெல்லாம் விதையாகும் இதுவென்று விளம்பினோமே. ஆதிவர எனவோம் அரங்கம் தந்த அரங்கத்துள்ளே அருளால் கடலை கண்டவன் அம்பானம் ஓதியதோ இருநான்கும் இரண்டுமான ஒருவருக்கும் பற்றாக உணர்ந்துரைத்தோம். நீதி அறியாத அறிவார்க்கெல்லாம் நிலையிலே எந்த நிலை நாடுகின்றோம்.
வேதியர் தான் விரித்துரைக்கும் விளைவிக்கெல்லாம் விதையாகும் இதுவென்று விளம்பினோமே. ஆதிமறை என ஓங்கும் அரங்கம். அரங்கம் அரங்கம் சொல்லக்கூடிய திருவரங்கம் இருக்கு. இந்த திருவரங்கமானது ஆதிமறை என ஓங்குவது. ஆதிமறைனாக்க உலகத்துக்கே ஆதியான அனாதியான தனக்கு முதல் ஒன்று இல்லாததான உலகத்துக்கு முதலாக இருக்கக்கூடியதான வேதம். அந்த ஆதிமறை என ஓங்கும் அரங்கம். ஏன்னா ஆதிமறையும் தங்களிடத்துல எதை கொண்டிருக்கு இங்க பெருமாள் வேட்கிறார். இந்த அரங்கமும் நம்முள்ள பெருமாளை கொண்டு ஏழு காண்டங்களை கொண்ட வேதத்துக்குள்ள மத்தியமான பொருளாக பகவான் இருப்பது போல சப்த பிராகாரங்களை கொண்ட அரங்கத்துல மத்தியத்துல வேத வேத்தியனான பகவான் ஸ்ரீரங்க மத்தியத்துல இருக்கான்னு ஆதிமலை என ஓங்கும் அரங்கம். ஆதிமலை அப்படின்னாக்க மலைகளுக்கெல்லாம் ஆதியா இருப்பது ஆதிமலை. அப்ப பிரணவம் ஆதிமலைனா ஆதியான மலை. மலைகளுக்கு ஆதியா இருப்பது பிரணவம். வேதத்துக்கு முதலாக இருப்பது வேத முதல் பிரணவம் இருக்கே அந்த பிரணவம் ஆதிமலை. அந்த ஆதிமலை இங்க என ஓங்கும் அரங்கம். பிரணவம் என்று ஓங்கும் அரங்கம். பிரபத்திய பிரணவாகாரம் பாக்கியம் அரங்கமில்லாதம் பரஸ்ய பிரம்மணோயத்துல சேமிப்போம் புடமைச்சது. இது மூணு ஒண்ணு. எது பாக்கியம் ஸ்ரீபாக்கியம் பிரணவம் ரங்கவிமானம். இது மூணு சமான ஆக்காரத்துடையது. பிரபத்தியே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கவிமானம். இது மூணுக்கு என்ன ஒற்றுமை? ஏன் மூணையும் ஒன்னா சொல்றோம் அப்படின்னு கேட்டா இது மூணையும் பார்க்கும்போது பரஸ்ய பிரம்மணோயத்தை சேஷிப்போம் புடமீட்சமே. பரபிரம்மமாக பரமபுருஷனாக ஸ்ரீனிவாசம் அவன் தான் சகல ஜகத்துக்கு சேஷி என்று அவருடைய சேஷித்துவமான ஸ்புடம் மிக தெளிவாக ஸ்பஷ்டமாக வீட்டே காணப்படுகிறது. பிரணவத்துல அகார வாக்கியனுக்கு மகார வாக்கியம் அனன்யாச நிருபாதிக சேஷபூதன் என்று சாந்த போதத்தால் ஏற்படும். ஸ்ரீபாஷ்யத்துல வந்தா ஸ்ரீபாஷ்யத்துல முதல் ரெண்டு தத்துவ இதனால சாதிக்கப்பட்ட தத்துவமாக பரமாத்மாவுக்கு சேஷபூதனான இந்த ஜீவனானவன் அனன்யாச நிருபாதிக சேஷத்வான் சொன்னார பூர்வமாக இல்ல பரண்யாசத்தால அவன் திருவடிகளை சமர்ப்பிக்கப்படுகிறான் அப்படின்னு பாக்கியத்தில் இல்லையா. அங்க சாப்பத்திர கிரியைகளை கிரகிக்கப்படுறது. இங்க சுகம் இல்லையா ரங்க விமானத்துல பார்க்கும்போது தன்னுடைய சர்வ கேட்கும் தோன்ற பிரத்யட்சமாக கேட்கும். இது மூணு ஒரே அர்த்தத்தை கொண்டது. பாக்கியம் ஸ்ரீபாக்கியம் பிரணவம் ரங்க விமானம். இது மூணுலையும் சேஷியான பகவான் மீதான நிருபாதிக சேஷிப்போம் ஸ்பஷ்டமாக பிரதீட்சமாக அப்படி சொல்லுவாங்க. அதனால ஆதிமறைன்னா மறையின் ஆதியாக பிரணவம் இருக்கு. அந்த பிரணவமே ஓங்கி இருக்கக்கூடியதான் திருவரங்கம். ஓங்குதல் என்னத்தான் சேஷியான பகவான் மீதானே இல்லையா பரம சேஷித்துவத்தை சர்வ சேஷித்துவத்தை தன்பால் வைத்து லோகத்துக்கு காட்டுகிறபடினால இது ஓங்கி இருக்கு. பிரணவத்தை போல இல்லையா ஆனா ரங்க விமானமும் ஓங்கி இருக்கு. ஆதிமலையில ஓங்கும். அப்படிப்பட்ட அரங்கத்துள்ளே இல்லையா அருளாரும் கடலை கண்டவன் நம் பானம். ஏன் அருளாரும் கடல் தயையே நிற்கக்கூடிய தயையே தனக்கு நிரூபமாக கொண்டதான அருள் கடலாக இருக்கக்கூடிய அந்த பெரிய பெருமாளுடையதான அந்த திவ்ய விக்கிரகத்தை கண்டவன் நம் பானம். ஏன் வேதாந்த வேத்தியமான அர்த்தத்தையே தெளிவாக கண்டவன் இல்லையா எல்லா வேதங்களையும் பாராங்கத்தான். அதனாலேதான்
அவர் ஓதியதோ 4-2 ஒரு பத்து. அந்த அதாவது பாண்பெருமாள் செய்ததானே பாடல் 10. அந்த பாடல் 10 பாண்பெருமாள் செய்த பாடல் 10க்கு என்ன பெருமைன்னு கேட்டால், பாண்பெருமாள் இந்த பாடல் 10 அருள் செய்தது அதாவது வேத வேத்தியனான பகவானை நான் நேருக்கு நேர சாட்சாத்தாக அதை அவரை பிரத்யட்சமாக செய்திருக்கிறது. கண்டு ஊதியல பாட்டவே கண்டு ஊதியது. ஆதிமரை என ஓங்கும் அரங்கம், அந்த அரங்கத்துள்ளே அருளாரும் கடல், அந்த கடலை கண்டவன் நம் பானம். சுவாமி தேசிகன் திருப்பாணங்களோடு தனக்குள்ள அசாதாரண சம்பந்தத்தை அதை அபிமானிக்கிறார். சுவாமி தேசிகனும் திருப்பாணங்களுக்கும் சில ஒற்றுமை. இவருக்கு வேதாந்தாச்சாரியர் என்கிற பட்டத்தை கொடுத்து அதே விருதத்தை கொடுத்த பெருமாள் அவருக்கு முனிவாக நடந்த போதத்தை கொடுத்தார். எம்பெருமானுடைய பெரிய பெருமாளுடைய பாதாதிக சாந்த வர்ணனமாக இவர் பண்ண அமர்நாதிகளான போல அவர் பண்ண பகவதியான போறாங்க. இப்படி நம் பானம் தனக்கு அசாதாரண சம்பந்தத்தை உடையவராக பாணநாதனை குறிப்பிட்டார். ஆதிமரை எனவும் அரங்கம் தன்னுள் அரங்கத்துள்ளே அருளாலும் கடலை கண்டவன் நம் பாணன். அவன் ஓதியது ஒரு நான். இந்த ஓதியதுங்க சந்தமான வேதத்துக்கு மட்டுமே முடியும். வேதம் ஓதுவது, மற்றதுக்கெல்லாம் ஓதுவதுன்னு பேசுற. ஓதாம முன்னாள் இருக்க வேண்டாம் அர்த்தம். தமிழ் படிக்காம முன்னாள் இருக்க வேண்டாம். அந்த ஓதாம முன்னாள் இருக்க வேண்டாம் என்ன அர்த்தம்? ஒரு நாளும் துர்பக்கியம் பண்ணாம இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓதாமல் பிரம்மச்சரிய அசமத்தை ஓதுவது அது கிரகணம் செய்யணும். அதுக்கு பிறகு கிரகணம் அத்தியனம் நிச்சய அத்தியனம் பண்ணுவோம். சுவாத்தியாயோ அத்தியனம் பிரம்ம ஐக்கிய பிரச்சனம். ஓதாமல் ஒரு நாள் சாமி அதெல்லாம் பார்த்தாக்க தமிழ் இது ரொம்ப இந்த சிவநாட்டம் ஒரு புத்தகம் பப்ளிஷ் பண்ண அந்த ஸ்ரீராமதேசிகாச்சாரம் கொண்டு இங்க சங்க கிரந்தேஷு வைதிக கலாச்சாரம் வைதிகாச்சாரம் சொல்லிட்டு நடாது ஸ்ரீராமதேசிகாச்சாரம் தமிழ்ல சங்க இலக்கியங்கள சம்ஸ்கிருத மொழிபெயர்த்தவர். கரக புத்தூர் சந்ததிகள்லாம் அவர் வந்து தமிழ் மொழிபெயர்த்து எம்ஜிஆர் ரொம்ப வேண்டப்பட்டார். எம்ஜிஆர் அவர் கொண்டுதான் நிறைய எல்லா அவார்டும் வாங்கினார். கட்டடம் இருக்கு. ஞானம் அசூர் ஞானம் எனக்கு சதகராஜருக்கு சின்னமங்க சதகராஜருக்கு சதகராஜருக்கு நான் இப்படி போகலாம்.
திருக்கட்டூர் நடாதூர் கைலாசேஸ்வர சுவாமி நீங்க ராஜராஜேந்திர கோயில் அவர் தான் சங்கராச்சாரியோட மாமனார். திருக்கட்டூர் நடாதூர் அது திருத்தங்கிட்ட 10 வருஷம் முன்னாடி இருந்தார். ஒன்று வைதிகாலும் சொந்த வீடு வைதிகாலாம் வாடகை வீடு வேணும் என்ன மாதிரி அடிக்கடி மாற்றிட்டே இருக்கிற அது அது ஓதுதல் எது அதாவது இந்த நான் சாதாரணமா நினைச்சிருக்க அர்த்தங்கள் எல்லாம் ரொம்ப அழகா எப்படி வைதிக ஆச்சாரங்கள் தமிழ் சங்க நூல்கள் இருக்குங்கிறத அழகா இருக்கேன் இல்லையா. அங்க ஓதாம ஒரு நாள் இருக்க வேண்டாம்னு சொன்னதுக்கு பிரம்மக்கியம் பண்ணாம ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது தாற்பயம். அப்ப ஓதியதுன்னா அவர் வேதத்துக்கு ஒப்பான இல்லையா வேத பொருள்களை ஓதியதானே ஒரு நான்கும் இரண்டுமான இரு நான்கும் இரண்டுமான இல்லையா. இரு நான்கும் இரண்டுமான அப்படிங்கிறதானது இரு நான்கு அப்படிங்கிறதானது 8 2 ஆக 10 பாத்திரம். அது இரு நான்குங்கிறதானது அட்டாட்சண மந்திரம், 2ங்கிறதான துவயமந்திரம். இது 2 சொன்னதால உபலட்சிதமான கர்ம ரகசிய பிரயத்தையும் ஒரு 10ம் 10ஆக உணர்ந்துரைத்தோம். ஓதியதோர் இரு நான்கும் இரண்டுமான ஒரு 10ம் இந்த 10 பாசுரங்களையும் பற்றாக உணர்ந்துரைத்தோம். பற்றாகன்னா எம்பெருமான் உள்ள அளவு கிடந்த பிரீத்தி காரிதமாக அளவிருந்த பக்தி காரிதமாக நாம் உணர்ந்து உரைப்போம். ஒரு 10ம் பாம்பெருமாள் நம் பானம் ஓதியது ஒரு இரு நான்கும் இரண்டுமான ஒரு 10ம் பற்றா பற்றுனாக்க பகவானுக்கு அளவுற்ற பிரீத்தி காரிதமாக நாம் உணர்ந்து உரைப்போம். நீதி அறியாத நிலை அறிவார்க்கெல்லாம் நிலை இதுவே என்று நிலை நாடினோம். இந்த நீதி அறியாத நிலை, நீதி அப்படிங்கிறதாவது சாஸ்திரங்களுக்கெல்லாம் உபலட்சம். நீதினா நியாயம். நியாயம் என்பது என்ன? வேதத்துக்கு அர்த்த நிர்ணய ரூபமான பூர்வோத்தர மீமாங்கா சாஸ்திரங்களுக்கு தான் நியாய சாஸ்திரம் பேரு. சாதிவித சாஸ்திரத்துக்கு என்ன பேரு? நியாய கலாபம் அப்படின்னு தமிழ் நியாய கலாபம். நீதி அப்படின்னாக்க வேதத்துக்கு பொருள் உரைக்க வந்ததானே நியாய சாஸ்திரம் இருக்கே, பூர்வோத்தர மீமாங்கா சாஸ்திரங்கள் அதை அறியாத நிலை அறிவார்க்கெல்லாம். ஏன் நீதி அறியாத நிலை, நீதி அறியாத நிலை இருக்கே, அந்த நிலை அறிவார்க்கெல்லாம் இதுவே நிலை. இதுவே நிலைன்னு பானம் நம் பானம் ஓதியதோ அந்த இரு நான்கும் ஒரு இரண்டுமாகிற இல்லையா இந்த ஒரு 10ம் 10ஆக நாம் உணர்ந்து உரைப்பது இதுவே இவர்களுக்கு நிலை. யாருக்கு? நீதி அறியாத நிலை அறிந்தார்கள்லாம். ஏன்? அதாவது சாஸ்திர தியானம் இல்லாமல் இல்லையா அஜானத்திலே நிலை பெற்றவர்களுக்கெல்லாம் அந்த அஜானம் தீர்வதற்கு இல்லையா நாம் உணர்ந்து உரைத்த இதுவே நிலை என்று நிலை நாடி நிற்போம். ஏன்? இப்படிப்பட்டவர்களுக்கு உணர்ந்து உரைத்து நீதி அறியாத நிலை அறிந்தார்க்கெல்லாம் இதுவே நிலை என்று நாம் அவர் நிலை நாடி நின்றோம். நாம் நிலையை பாண்டருமாள் அவருடைய பாரம்பரிய நாம் நம் நிலையை நாடி நீதி அறியாத நிலை அறிவார்க்கெல்லாம் இதுவே நிலை என்று உணர்ந்து உரைக்கப்பட்டோம். அது உணர்ந்து உரைப்பதற்கான நிலையை நாம் நாடி நின்றோம். வேதியர் தான் எடுத்துரைக்கும் விளைவிக்கலாம். வேதியர் தான் வைக்கிறது.
வேதங்களை வேதங்களை அத்தியனம் பண்ணி அர்த்தஞானத்தை சம்பாதித்து அனுஷ்டிப்பவர்கள் எல்லாம் வைத்தியர். யார் வைத்தியர்? அத்தியன அர்த்தஞான அனுஷ்டானாதிகளாலே வைத்திக்கப்படுகிறது. அதுபோல அரிய கற்று வல்லாராடும் வைத்தவர்கள். அரிய கற்று வல்லார் அத்தியன அனுஷ்டான அத்தியன அர்த்தஞான அனுஷ்டானாதிகள் அத்தியன அர்த்தஞான அனுஷ்டானாதிகளாலே வைதிக பிரசித்தியாமா போல அரிய கற்று வல்லாராகையாலே வைஷ்ணவ பிரசித்தி என்று ஆச்சாரியர்கள். ஆக வேதிகள் நல்ல வேதங்களை அத்தியன அர்த்தஞான அனுஷ்டான சம்பந்தர்களான வைதிகர்கள் அவர்கள் நாம் விரித்துரைக்கும் விளைவுக்கெல்லாம் அவர்கள் அந்த வேதமாகிற விதத்திலிருந்து அவர்கள் விரித்திருக்கக்கூடிய விளைவுகள் என்ன? தத்துவஞான இல்ல தத்துவ புருஷார்த்தங்கள். அவைகள் தான் அவர்கள் விரித்து உரைக்கும் விளைவு. வைதிகர்கள் வேதத்தை மூலமாக கொண்டு விரித்து உரைக்கக்கூடியதான விளைவுகள் என்ன? தத்துவ புருஷார்த்தங்கள். அந்த தத்துவ புருஷார்த்தங்களுக்கெல்லாம் இது விதையா? எது? நம் பானம் ஓதியதோ இல்லையா? 2 ஒரு 10 இருக்கே. இந்த 10 பாசனங்கள் தான் வேதியர்கள் விரித்துரைக்கும் விளைவுக்கெல்லாம் இதுவே விதையாகும் இல்லையா என்று விளம்பினோமே. ஆதிமலை என உணர்ந்து வணங்கத்துள்ளே அருளாரும் கடவை கண்டவன் நம் பானம் ஓதியதோர் 2 ஒருவருக்கும் 10 உணர்ந்துரைத்தோம். நீதி அறியாதவர்களை அறிவார்க்கெல்லாம் இலையிலே என்று நிலைநாடித்தோம். வேதியர்தான் விரித்துரைக்கும் விளைவுக்கெல்லாம் விதையாக விதிவென்று விளம்பினோமே. காண்பனமும் உரைப்பனமும் மற்றொன்றின்றி கண்ணனையே கண்டுரைத்த கையகால் பான் பெருமாள் செய்த பாடல் 10 பரமரையின் பொருளென்று பரவுகின்றோம். வேண்பெரிய விரைவிலே வையத்துள்ளே வேதாந்த ஆக்கியன் என்று எம்பனின்றோம். நான் பெரியோம் அல்லோம் நான் நன்று செய்தும் நமக்குறைப்பார் உடல் என்று நாடுவோமே. காண்பனமும் உரைப்பனமும் மற்றொன்றின்றி கண்ணனையே கண்டுரைத்த கையகால் பான் பெருமாள் செய்த பாடல் 10 பரமரையின் பொருள் என்று பரவுகின்றோம். வேண்பெரிய விரைவிலே வையத்துள்ளே வேதாந்த ஆக்கியன் என்று எம்பனின்றோம். நான் பெரியோம் அல்லோம் நாம் நன்றும் செய்தும் நமக்குறைப்பார் உலக என்று நாடுவோமே. இந்த பாசனம் முடிச்சுட்டு திருச்சின்னமாலை திருச்சின்னமாலை அழகாக 11 பாசனம் தான் இருக்கு. நிறைய அதுல திருமந்திரார்த்தம். இப்ப நாம இதுவரைக்கும் பார்க்காத இன்னொரு புது பிரகாரத்துல திருமந்திரார்த்தம். 6 பாசனம் முன்னால திருமந்திரார்த்தம், 2 பாசனம் முன்னாலும் ஜெயமந்திரார்த்தம், 1 பாசனத்தாலும் சரணஸ்லோகார்த்தம், இன்னொரு பாசனத்தினால சரணஸ்லோகத்தால் விதிக்கப்பட்ட சரணாகதியை பண்ணுவதற்குரியதான மகாவிஸ்வாசம் சித்திப்பதற்கான பகவானுடைய அற்புதமான கேட்டுத்தங்களை கொண்டு ஒரு பாசனம். இந்த பிரகாரம் நம்ம அடுத்த திருச்சி நம்ம அதை பார்க்கணும். ஏன் திருச்சி நம்ம ரொம்ப அழகா